பொன்னுரி மாளிகை போவோம். பொன்னுரியின் மாளிகையோ? ஆமா சாமி, கணவர் இல்லையா, கணரை விட்டு பிரிந்து வாழுதான். படாபர் ஓட்ட கணவரை விட்டு தனிமையா இருக்குது. படாபர் நல்ல படா கூட ஓட்ட படம் வரக்கூடிய உன் கணவனாகிய கர்ணவாரன் வந்திருக்கிறான் சொல். என்ன சொல்றீங்க? உண்மைதான். அவரு கணவராண்டி சொல்லி பாக்குற சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா யாரடி தாடி பெண்ணே? அம்மா அம்மா என்னடி அம்மா 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 தாடி பெண்களா? அம்மா என்னம்மா என்னை கூப்பிடுறீங்க? உன் கணவர் கர்ண மகாராஜன் நம்மளுடைய அரண்மனைக்கு முன்பதாக நிற்கிறார். ஏய், எனக்கே இருக்காம எனக்கே புருஷன் அண்டே இடிகுலத்தான் ஈர சாதி ஆச்சேரி மைந்தன் என்று கைப்பட்ட முந்தானியே முளம் போட்டு கிழித்து மூஞ்சி மேல இருந்து விட்டு தாய் வீட்டு அரண்மனை இருக்கின்ற அவர் யார இருந்தா என்ன? வந்த வழியை விட்டு வராத வழி போக சொல்லு. புரியா? என்ன சொன்ன? என் தேவி பொன்னுருவி, உன் தேவி பொன்னுருவி புண்டைய தன்னை என் தேவியாளாகிய பொன்னுருவி என்ன உரைத்தார்? சாமி, நீ எங்க இடிகுலத்தாதா ஏழ ஜாதியா? ஆச்சனுடைய பிள்ளையா? அதனுடைய பிள்ளையா? அதான் எனக்கு கணவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்தவளை விட்டு வராத வழி போ சொல்லு. போனா பாரு, இல்ல புடக்கல் பிடிச்சி தள்ளுங்கிறான். என் தேவியாளாகிய பொன்னுருவி என்னை இழிவுறுத்த வைத்தார். ஆமாங்க. நான் இழிகுலத்தானா? ஆமாங்க. நான் ஈனஜாதி. என்ன செய்வி நண்பா, நான் இழிகுலத்தான் இல்லை, ஈனஜாதி இல்லை. அருமையான குந்தி வீட்டிலே முந்தி பிறந்தவனான். கதிரோனாகிய சூரிய பகவானுக்கும் குந்திக்கு பிறந்த கரண் என்று சொல். அப்படியா? சொல்லி பார்க்கறது. அம்மா, உன்னுடைய கணவர் எதிர்கொள்ளத்தான் ஈன ஜாதி இல்லையா? சூரிய பகவானுக்கும் குந்தமா தேவிக்கும் முந்தி பிறந்தவனா? அப்படியா? சூரிய பகவானுக்கும் குந்தமா தேவிக்கும் முந்தி பிறந்தவனா? நான் நல்லா சொல்வதெல்லாம் அவரை காதட்டு கேட்க சொல். சாமி, என்னமா அம்மா என்ன ராணியம்மா சொல்லுதா? சரி, நல்லா காதுட்டு கேளுங்க. ஆகட்டும். ஓட்டு 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 போட்டு பசுவில் பால் கறந்து அதில் முகம் பார்த்தால் தெரியுமா? தெரியாதுல்ல? அந்த பாலை கறந்து ஒரு பாத்திரத்தால் ஊற்றி அதில் முகம் பார்த்தால் தெரியுமா? அந்த பாலையை காய வைத்து அதிலே பொறையிட்டு ஒரு இரவு தங்கினால் அது கெட்டி ஆகிவிடும். அதில் முகம் பார்த்தால் தெரியுமா? அதை மத்திட்டு கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் என்றால் என்ன? வெண்ணெய். அதில் முகம் பார்த்தால் தெரியுமா? மீண்டும் அந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்தால் ஊத்தி தீனால் காய வைத்தால் தண்ணி போல எப்படி விலகி வருகிறதோ அதில் முகம் பார்த்தா எப்படி விளக்கமாக முகம் தெரிகிறதோ அத போல ஜாதி வரலாறு கொலை கோச்சிரும் உன் பிறப்பு அண்ணன் தம்பி அனைத்தும் ஒன்னொன்று சொன்னால் கணவன் என்று ஏற்றுக்கொள்வேன். அம்மாடி கரெக்டா சொல்லு. மந்திரியார், இலைகுலத்தான் ஈனஜாதி உலகத்துக்கே தெரியும். இப்பொழுது குந்திக்கு பிறந்து என்றால் விளக்கமாக சொன்னால்
கணவர்னு ஏத்துக்கிறீங்க. ஆமாங்க. விளக்கமாக சொல்கிறேன். ராணியாளை கவனமாக கேட்க சொல். ஆமா, அப்ப நீ கேளுமா. தன்னை அடி ஒரு காலத்திலா மகாமணிவர் என்னுடைய தாயினுடைய மாளிகைக்கு வந்தான். என் தாயோ 5 சிறு வயது அறியாத பாலபருவம். அந்த நேரத்திலே அந்த தூர்வாசம் முன்னே அமர்ந்து அவர் நடத்தக்கூடிய நியமனிஷ்ட பூஜைக்கு தேவையான பணிகளை செய்து முடிக்கிறார். பூஜை முடிந்தவுடனே தூர்வாட்ச மகள் கழித்து பார்க்கிறார். என் ஆச்சரியம், 5 சிறு வயது அறியாத பாலபருவம் இருந்த போதிலும் தான் செய்ய வேண்டிய பணிவிடையிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பணிவிடை செய்கிறாளே, இவருக்கு என்ன கைமாறு செய்ய என்று சொல்லி தூர்வாட்ச மகாமணிவர் 5 மந்திரவத்தை கொடுக்கிறார். மந்திரவத்தை பற்றி என் தாயாக குந்தியார் எங்கே செல்கிறார்? குளக்கரை செல்கிறார். குளக்கரை சென்று புண்ணிய தளத்திலே நீராடி மேகத்திற்கொப்பான கருங்கூந்தலை கோதுகிறார். அந்த நேரத்தில் அங்கிர தேவன் ஆகாயவாணி கதிரவனாகிய சூரிய பகவான் 7 பஞ்சத்தின் பிறகு அமைத்து சிரித்த பூத்தனை கற்றளிக்கிறார். அந்த சூரிய பகவானை புண்ணிய நீரிலே கண்ட என் தாயாக குந்தியார், ஐயோ தூர்வாட்ச மகாவன் கொடுத்தாரே, இந்த மந்திரத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று அந்த சூரிய பகவான் எடுத்து ஒரு மந்திரத்தை ஓதுகிறார். அப்பொழுது சூரியபர் பார்க்கின்றார். என் ஆச்சரியம், 5 சிறு வயது அறியாத பாலவன் பெண் நடத்தி மந்திரத்தை ஓதுகிறாளே, இவனோடு சேராவிட்டால் ஆபத்து என்று சொல்லி என்ன செய்தார்? கண்ணை பெருமாக்கினார், மங்கை பெருமாக்கினார். அப்படி பெருமாக்கினே என் தாயாரோடு சேர்ந்தார். தேவர் பிண்டம் ராத்தங்காது என்று குள்ளவர் விருத்தத்தை போல் கண்ணி பருவத்திலே கண்ணன் பிறந்தேன், மங்கை பருவத்திலே மன்னன் பிறந்தேன். அப்படி பிறந்தவுடனே என் தாயார் என்ன செய்தார் தெரியுமா? என்ன ஆகாத பலன் என்று இதை ஆற்றில விட்டாரம்மா. என்ன தகாத பலன் என்று தண்ணீர எழுதாரம்மா. ஆத்தாரி என்ற மந்தையை ஆதரித்து வளர்த்தாரி. அந்த தேரோட்டி மகனவை என தெரியா வளர்த்தாரி. ஆண் குழந்தையை பெற்றுவிட்டோம் என்று பார்ப்போர் கேவலம் பேசுவார்கள் சொல்லி ஆகாத பலன் ஆற்றில் இருந்து விட்டார், தகாத பலன் தனியில் இருந்து விட்டார். தனியில இருந்து வீரனை ஆச்சாரியா அதிரதன் என்னை எடுத்து வளர்த்துவாகுவார். இதே வரலாறாகும்.
அறியாத புத்தியில தகாத வார்த்தையெல்லாம் நான் பேசி விட்டு நாங்க சிறியவர்கள் செய்த தவறை நீ பெரியவங்க மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவி, நீ மட்டுமா என்னை இலிகுலத்தான் ஈனஜாதி உழைத்தார்? இந்த உலகமே என்னை இலிகுலத்தான் ஈனஜாதி தேரோட்டி தேர்பார் என்று உழைத்தார்களே தவிர யாரும் உயர்ந்து உழைக்கவில்லை. தெரியாத கரணத்தில் இப்படி நடந்து விட்டது. இருந்தாலும் இருக்கட்டும் அண்ணா. சில காலமாக உனக்கு எனக்கு ஏற்பாடு வந்ததுனால பிரிந்து வாழ்ந்தோம். தாயும் கணவன் மனைவியும் பிரிந்து வாழ்ந்தோம். உண்மைதான் அண்ணா. தேவி, சாமி நம்மளுடைய மாளிகையில வாழ்ந்துடலாம். கூட போல அண்ணன் போல நம்ம இருவரும் கூடி வாழ்ந்துடலாம். பாருங்க சாமி, இத்தனை நாட்கள் இல்லாமல் இன்று கூடி வளர்க்க வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்த காரணம் என்ன? அடிப்படை பைத்தியக்காய். அருண உதய முன்னே அமர்கலம் போக வேண்டும். கதிரவன் உதய முன்னே கர்ணன் சமர்ப்பணிக்க வேண்டும். கணக்கற்ற ரதங்கள் சுரங்கம் சேரலாம். கர்ணர் வருவார் என்று காத்திருப்பார் கோடான கோடி. மண்டலத்திலே உள்ள மன்னன் எவரும் இந்த மன்னன் வருவார் என்று பார்த்திருப்பார் கோடான கோடி. சீக்கிரம் இடை கொடு, நான் சமர்கலம் செல்ல வேண்டும். அண்ணா, சமர்கலம் போகிறேன் என்று சொல்றீங்களே, யாரிடத்துல போறீங்க? ஓஹோ, யாரிடத்துல சென்று செய்ய போகிறார்? பஞ்சைகளாகிய பாண்டவர் சேனைகளுக்கும் உன் கணவனாகிய கர்ண மகாராஜனுக்கும் நான் அடுத்த கண்டம் செப்புகரற்று செப்பழத்தை போல் சுத்தரிக்கும் சூரியனை போல் காய்களும் பெய்களும் நண்டு கெட்ட ஜீவனால் மடிய போகிறாய். சுருக்கமாக சொன்னால் பாண்டவர்களே எனக்கு பகவர்கள். பாண்டவர் உனக்கு பகைவர் என்று சொல்றீங்களே, பாண்டவர் உனக்கு என்ன ஆகுது? பாண்டவர்களுக்கு தம்பிகள், பாண்டவருக்கு அண்ணன். போயும் ஒரு உனக்கு பிறகு பிறந்த ஒரு எச்சிப்பால் குடித்த தம்பியிடத்தில் சண்டைக்கு போவாயே. ஆனால் இருந்தார் அந்த தம்பியாக இருந்தார் என்ன? பாண்டவர்கள் தம்பிகள் என்று யாருக்குத்தான் தெரியும்? இன்றுதான் தம்பிகள், நேற்றிலேயே அதற்கு பிள்ளையே. என்னுள்ளே ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் அந்த துணி ரத்தமாகும். நாடு அனைத்தும் அனைத்தும் அந்த கருடைய நாடாகும். சென்றொட்டு கண்டிக்க போகிறேன் குருச்சத்திரம். எவருக்கண்டே வளர்த்த ஜலத்தை எவருக்கென்று அர்ப்பணிக்க போகிறேன். இனி ஒரு முறை தம்பியோடு சென்று வைக்க வேண்டாம். தேவி, தம்பியோட
தம்பியிடத்தில் சண்டைக்கு போறேன் என்று சொல்றீங்களே, தம்பியிட சேர்த்து சரணைய ஆண்டுலாம், தம்பி ஐவரோட உன்னை சேர்த்தனா 6 பேராக வந்துடலாம். அண்ணனோட சேர்ந்து இந்த அசினாபுரத்தையோ ஆண்டிடலாம். அடக்குவாயே, அண்ணனோட சேர்ந்து அயோத்தி ஆள்வதை விட தம்பியோட சேர்ந்து தன்னை ஆள்வதை விட துரியோதனனை கொண்டு விட்டார்களே அந்த பாண்டவர்கள், அந்த பாண்டவரோடு போராடுவதை சுருக்கமாக கொள்கிறேன். இனி ஒரு முறை தம்பியோடு சேர்ந்து உரைக்க வேண்டாம். பாண்டவரத்தில் சண்டைக்கு போறேன் என்று சொல்றீங்களே, யாருக்காக போறீங்க? யாருக்காக போராடுகிறாய்? ஏன் போராடுகிறாய்? ஏன் போராடுகிறாய்? யாருக்காக தெரியுமா? டெல்லி என்ன வசனாவரத்தை ஆண்டு வரக்கூடிய நெஞ்சரவ கொடையும் நிறபட்டமானவன் எங்கள் அதிரேகம் அடைத்து வசனாவரத்தை வந்தன் துரியனுக்காகவே நான் பாண்டவரோடு போராட போகிறேன். மன்னா தேவி, அடக்குவாயன் அந்த துரியகாத்து கேட்டு நீங்க சண்டைக்கு போக வேண்டாம். இந்த பொல்லாத காலத்துல நீங்க போருக்கு அடக்குவாயே. துரியோதனையா பாவி என்கிறார். நாடெல்லாம் நாடு கொடுத்தானே துரியன் அதை மறைப்பேனா? திருமணம் செய்த நாளிலே தனக்கென்று பெண் கேட்டு என்னை மனவரை கூட வைத்தானே அதை மறைப்பேனா? என்னுடைய ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் அந்த துரிய ரத்தமாகும். அனைத்தும் துரி நாடாகும். நீ ஒரு முறை தம்பியோடு சேர்ந்து துரி என்று பாவி நுழைக்க வேண்டாம். இந்த துரியின் பாவி என்று வேற இருந்தால் இந்நேரம் கழுத்து நறுக்கி இருப்பேன். எத்தனை சொன்னாலும் எத்தனை முறை உரைத்தாலும் நாம் சமரகலம் செல்லாமல் இருப்போரல்ல. உனக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் கேள். இந்த பாவை நித்திரை செய்கின்ற போது நான் கனவுக்கு எப்படி கண்டிருக்கிறேன்?
மன்னா நீங்க தொட்டு கட்டின மாங்கலைப்பட்டது இந்த பாவி களத்திலிருந்து அரவ கண்ட என் கொண்டையும் பூவாவ அடைய கண்டு மஞ்சள் குங்குமம் அடைய கண்டன் விதவி கோலம் அப்பதான் போல கனவு கண்டிருக்கிறேன். உரைத்தாலும் எவ்வளவு தங்கில் அதாவது காலிலே ஊங்கின தங்கு போதான் ஓய்வா மன்னார் உரைத்தாலும் போகத்தான் போகிறேன், போக வேண்டாம் மன்னார் உரைத்தாலும் போகத்தான் போகிறேன். உனக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் கேள் தருகிறேன். எத்தனை வார்த்தை போக வேண்டாம் என்று சொன்னாலும் நான் போருக்கு போயாத்த ஆக வேண்டும் சொல்றீங்களே. உயிரை ஒப்படைக்க போகிறேன். என் கழுத்துல தொட்டு தாலி கட்டினவன் நீங்கத்தான். அதனால மன்னா தேவி குருசத்திர பீடத்தில் பாவியாகிய அந்த பாண்டவர் இடத்தில் சண்டை போட்டு ஏதோ ஒரு எனக்கு உனக்கு இதையோ சேர்த்து விட்டா அர்ஜுனன் வீரன். அந்த அர்ஜுனுக்கும் உனக்கும் நடைபெற்ற போரிலே உயிருக்கு ஆபத்தில் இருந்து விட்டால் இந்த சின்ன சிறுவையிலே மகனாகி விஷ்ணு வைத்து எப்படி வாழ்வி? எப்படி வாழ்வே? அப்படி ஒரு கால் குருச்சோத்திர பூமியிலே அர்ஜுனன் பாடத்தில் உயிருக்கு ஆபத்தில் இருந்து விட்டால் நீ எப்படி வாழ முடியும் தெரியும்? ஆண்டு நல்ல நாள் படிந்தாய பொண்ணு நாட்டை கட்டினாடி சிறப்பாடு வந்திடலாம். ஆண்டு நல்ல நாள் படிந்தா துரியனோட தர வேண்டாம். தம்பியோடு தம்பிரானால் இந்த தரணியில் வாழ்ந்திடலாம். அப்படி ஒரு கால் குருச்சோத்திர பூமியிலே அர்ஜுனன் பணத்தினால் உயிருக்கு ஆபத்திறந்து விட்டார். அந்த திடீரோடு வேண்டாம் அறம் என்னும் சாட்சியமாக நாட்டில் வாழ்கிறார்களே பாண்டவர்கள். தம்பியோடு சேர்ந்தீரானால் இந்த தரையிலே சீரும் சிறப்பு பாவியாகிய யோதகலத்திலே தரணியாகிய இதனோடு சேர்ந்து விட்டால் இரு காபத்தில் இருந்துவிடும். உள்ளத்தில் தான் ஆடனாலும் தன் சரிகளை ஆடுமா. அத போல தன்னுடைய தம்பியிடத்தில் போய் சேர என்று சொல்றீங்களே, உள்ளத்தில் தம்பி என்று உள்ளத்தில் பாசமும் வைத்து தம்பிடத்தில் போய் சேர, தம்பிடத்தில் சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்களா? அந்த பாவி துரியன் இடத்தில் போக வேண்டாம் சொல்றீங்களே, என்னதுங்க தேவி? நான் ஏன் தம்பிகளோடு போராடுகிறேன்? நான் ஏன் துரியனுக்கென்றே உயிரை அறிந்து என்னுடனே ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் அந்த துடிர் ரத்தமாகும். நாடு நகரம் அவனதி செங்கோல் அனைத்தும் அந்த துடிர் நாடாகும். செஞ்சோட்டு கணத்திற்கு போகிறேன் குருச்சத்திரம். எவரவருக்கென்றே வளர்த்தது நலத்தை, அந்த துரியனுக்கென்றே வளர்த்தது நலத்தை அந்த துரியனுக்காக அர்ப்பணிக்க போகிறேன். அப்படி உயிருக்கு ஆபத்தினது விட்டால் என் தம்பிகளோடு சேர்ந்து மன்னா குருச்சத்திர பீடத்தில் ரத்த ரணகோத்தோடு இருக்கும் பிணக்கூட்டத்தில் மன்னா தேவி நீங்க மாண்டு நல்ல
மண்ணு மனிதா மண்ணுலக சேர்த்து விட்டா சிவன்பதி சேர்த்து விட்டா உன் திருமுகத்தை தங்க திருமுகத்தை தரணை நான் மீண்டும் என்னுடன் சேர்ந்து வாழ்வோமோ என்று மனத்தில் நினைத்திருக்கிறேன். அர்ஜுனன் பானத்தினால் உயிருக்கு ஆபத்து நடந்து விட்டார். அந்த குருச்சேத்திர பூமியிலே கடல் அலை போல் ரத்த வெள்ளத்திலே அந்த காமாடு நலமாடா கிடக்கின்ற பிணைகளிலே உங்களுடைய முகத்திறன் எப்படி அறிவி? கணவர் மாண்ட படித்து விட்டார் எப்படி காண்பேன்? ரத்த வெள்ளத்திலே என் முகத்தை எப்படி அறிவி? இறந்த செய்தி எப்படி அறிவி? அப்படி ஒரு கால உயிருக்கு ஆபத்து எப்படி அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? சரி நான் மாட்டுக்கு நாள் படித்தேன். சொல்லி வர கேட்கிறாரி கர்ணனும் நான் படித்தான். கோடி குணகையில என் தம்பி மார் மனிதனுக்கு மாரடித்து தம்பிமார் மண்ணிலே புரண்டிடுவார் மாமையுள்ள மாணவரும் முன்னால அர்ஜுனன் பானத்தினால் மாண்டுபடுத்தி விட்டார். என் தம்பிமலாகிய பாண்டவர் கோடை குடகையிலே கொட்டுமலா முன்னாலே மயிர் விரித்து மாரடித்து மண்டிலே புரண்டிடும். மாலை வரும் முன்னே உனக்கு சீர் வரும் பின் அதை பார்த்து உனக்கு கணவனாகிய கணவாஜர் வண்டி விட்டார். எத்தனை சொல்ல போதும் நீங்க போருக்கு போயே ஆக வேண்டும். நிச்சயமாக வருவது வந்தா வழி தங்காது, உண்மைதான். படுவது வந்தா பட்டே தான். அண்ணா இவ்வளவு நேரமாக நீ போக வேண்டாம் என்று உன்னை வழிமறித்து போருக்கு போகிறேன் என்று சொல்றீங்க. இருந்தாலும் கணவன் மனைவி பிரிந்து சில காலம் ஆகிவிட்டது. உண்மைதான். என்
கரங்களால ஒரு சாதம் கூட இவ்வளவு நாளும் சாப்பிடவில்லை. அதனால நான் அரமனையில் சாதம் செய்து வர வரை ஒரு சற்று நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை தேவி. அப்படியா? ஆஹா, அப்படி இருந்தா என் கையில பால் கொடுக்கின்றேன். ஆ, பாலாவது அருந்து விட்டு செல்லுங்க. சமரகுளம் போகிறாய், என் கலச்சனாலே கடைசி முறை பால் அருந்தி செல்கிறாய். அப்படி என்றால் பால் கொடு, அருந்தி செல்கிறேன். பால் சாப்பிடுங்க. பால் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அருந்தவா. நீ கொடுத்த பாலை அருந்து வேளையிலே தேவி கடனரபடி பாலிலேவா எனக்கு கால்படி ரத்தம் ஓடி பாலருந்து வேளையிலே எனக்கு ரத்தம் ஓடி அந்த காண்டிய பல்வாசையாது என்னை கர்நாடக அழைக்கிறாடி. நீ கொடுத்த பாலை அறந்து வேளையிலே ரத்த வாடை வீசுகிறது. அர்ஜுனன் கரத்திலே எந்தப்பட்ட காண்டிபத்தின் ஓசை அடே கர்ணா இன்னும் வரவில்லையா, வர நேரமில்லையா என்று கூவி அழைப்பு தெரிகிறது. இதுவே என் கடைசி வேலையோ என்ன? இதுவே என் நினைவில் இருக்க, என் கையிலே வாழ் இருக்க அஞ்சு விட என்ன? கவலைப்பட வேண்டாம், நான் சென்று வருகிறேன். சென்று வருகிறேன் சொல்றீங்களா? மன்னா தேவி போங்க. வாயினாலே போ என்று வந்து விட்டேன். சட்டாள வாயினால போ என்று வாசி வச்சு விட்டது. இருக்கட்டும், எட்டையும் தோல்வி வீரனுக்காகும். போய் வா என்று ஒரு வாசி வராம போய்விட்டது. என் நெஞ்சிலே திருவிருக்க, என் கையிலே வாழ இருக்க அஞ்சுவனை என்ன? நான் சென்றிருக்கின்றேன், நேரமாகிறது. சாமி ஐயா இதனால் வரை என் தேவையாளாகிய பொன்னருவி இருந்து விட்டார். இன்று முதல் நான் இடிகுலத்தான் இல்லை, குந்திக்கும் சூரிய பகவான் பிறந்த உண்மையை விட்டோம். சரி, இப்பொழுது குருட்சேத்திர நேரம் ஆகிவிட்டது. புறப்படலாமா? புறப்பட